எடப்பாடியார் மக்களை சந்திச்சுட்டு இருக்காருங்க. ஜூலை 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 160 தொகுதி, ஒவ்வொரு தொகுதியிலும் 1 மணி நேரம் பேசுறாரு. கூட்டம் மாநாடுக்கு கூடிடும், பொதுக்கூட்டத்துக்கு கூடிடும். இது அரை மணி நேரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு செய்ய முடியுமா? இன்னைக்கு அண்ணா நகர்ல இப்போ பேசிட்டு இருக்காரு 6 மணிக்கு, 7 மணிக்கு சேப்பாக்கம் திருவள்ளிகள்ல பேசுறாரு, 8 மணிக்கு வேளச்சேரியில பேசுறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் 20,000-30,000 பேர் கூடுறாங்க. எப்படி கூடுவாங்க? தானா வர கூட்டம் இருக்குமா இல்லையா? அந்த மக்கள் இவர்கிட்ட நீங்க கேட்க கேட்க பதில் சொல்றாங்க பாருங்க, எந்த அளவுக்கு எழுச்சியோட பதில் சொல்றாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பாராட்டு விழா நேற்று நடந்துச்சு. கல்வியில் இவ்வளவு தூரம் நாங்க கொண்டு போயிருக்கோம், அதுக்கு காரணமே நாங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னைக்கு? ஒரு 4 வருஷமாவா? அந்த புள்ளி விவரத்தை கொடுங்க. உயர்கல்வியில நம்ம 32%, வெறும் 32%. ஜெயலலிதா மறைஞ்சவனே அடுத்த வருஷமே எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது 54% தமிழ்நாடு. 32 இருந்தது, 8 வருடத்துல 54% உயர்கல்வியில இந்தியாவிலே முதல் மாநிலம். அப்போ அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இல்லை? டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்கிற எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு வெள்ளை பேப்பரை செய்தியாளர் மொழி காட்டுறாரு. இது சொல்ற அந்த அமைச்சர் தான் ஆணவத்துல அகங்காரத்துல பேசுற பேச்சு. எந்த பின்புலமும் இல்லாம ஒருத்தர் உச்சத்தாத பதவியில வந்து உட்கார்ந்தா பண்ணையார் பின்புலத்துல வந்தவங்களுக்கு அதை சீர்மிக்கவே முடியாது. அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு வெள்ளை அறிக்கையை கேட்கிறாருன்னா அவர் வீட்டுல பிரேம் போட்டு மாட்டிக்கிட்டு கேட்கிறாரு. நீங்க ஒண்ணுமே இவருக்கு புரியாது, இது காமிச்சாதான் அவருக்கு தெரியும் அப்படின்னா யார சொல்றீங்க? நீங்க எடப்பாடியார சொல்ல, உங்க ஓட்டு போடாத 3 கோடி மக்களை சொல்றீங்க. இந்த மக்களுக்கு புரியாது, இந்த மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றீங்க. அண்ணாமலைய இவருடைய மகன் மெடல் வாங்க மாட்டேன்னு புறக்கணிச்சாரு, அது என்ன போக்கு? அப்போ அது இதே மாதிரி தானே. இப்போ அண்ணாமலை கிட்ட மெடல் வாங்க மாட்டீங்க. ஏங்க கலைஞர் நாணயத்தையே RSSல இருந்த நம்ம ராஜ்நாத் சிங் தானே வெளியிட்டார், அதுதானே உங்களுக்கு பெருமையா நினைச்சீங்க. அப்ப அதை எடுத்து அறிக்கை கொடுக்கலாம்ல. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன் வின்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஏடிஎம்கேல எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார பயணத்தை பார்க்குறோம். இப்போ சமீபமா கோபிச்செட்டிப்பாளையம், நீலகிரி அப்படி போய் வராரு. ஒரு பெரிய எழுச்சி, பெரிய கூட்டத்தை பார்க்குறோம். ஒரு பக்கம் வந்து திமுக சைட்லேருந்து சொல்றாங்க ஒரு பெரிய ஒரு எழுச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எடப்பாடி அவர்களுக்கு அப்படின்றாங்க. ஆனால் மக்கள் கூடக்கூடிய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நேற்று அவர் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு பின்னாடி பதிலும் வருது. இது எப்படி பார்க்கறது? இப்போ இல்ல 2-3 விஷயம் பார்க்கணும். இது வந்து அரசியல் வரலாற்றுல ஒரு பிரச்சார யுத்தியில ஒரு பொது விதமான ஒரு யுத்தியா இருக்கு. இது வரைக்கும் நம்ம இது மாதிரி கேள்விப்படலை. எப்படின்னா, ஒண்ணு பாத யாத்திரை போவாங்க, நடைப்பயணம் அப்படி இருக்கும், இல்லைன்னா வாகனத்துல சூறாவளி பிரச்சாரம் இருக்கும், எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டு வருது. அப்படி இல்லைன்னா மாநாடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா பொதுக்கூட்டங்கள், மாவட்ட அளவுல பொதுக்கூட்டங்கள் அங்கங்க நடக்கும். அந்தந்த மாவட்ட செயலர் இருப்பாங்க, ரேரா வந்து கட்சியோட தலைவர் கலந்துக்குவார். இதையெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல ஒரு 15 நாள் 20 நாள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் போட்ட பிறகு ஒரு 15-20 நாள் அனுமதி. அந்த நேரத்துல தலைவர் என்ன செய்வாரு? சூறாவளி சுற்றுப்பயணம் எல்லா தொகுதிக்கும் போவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் முன்னாடியே ஜூலை 7ஆம் தேதி ஒரு பிரச்சாரத்தை துவக்கிட்டார். அது வரைக்கும் அதிமுக அப்படின்னா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லையோ, ஒரு அடையாளம் இல்லையோ, வாரிசு அடையாளம் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. 2017 இவர் ஆட்சிக்கு வரும்போது எடப்பாடினா யாருன்னு கிறிஸ்டிக்கும் தெரியாது, வில்சனுக்கும் தெரியாது, பெரிய அளவுல தெரியாது. அவர் ஏதோ சேலத்துல வந்து ஒரு எடப்பாடி தொகுதி எம்எல்ஏ, ஜெயலலிதா அமைச்சரா இருந்தார், அவ்வளவுதான். இப்ப மேற்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் சொல்லாம ஒண்ணு நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேசுபொருள் இருந்துச்சு. இப்ப நேத்து பார்க்கும்போது கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போறாரு, எல்லாருமே சொல்றாங்க வேணும்னே பிளான் பண்ணி தான் போனாரு, அங்க இவருடைய எழுச்சியை காட்டணும்னுக்காக தான் போனார், அது பிளான் பண்ணி தான் திட்டம் போட்டு தான் போனாரா எடப்பாடி? மலைக்கும் மடுவுக்கும் நம்ம வந்து வித்தியாசம் பார்க்கணுமாங்க. அதாவது 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், 75 தலைமை நிலைய நிர்வாகிகள், 85 மாவட்ட தலைவர்கள், 66 எம்எல்ஏக்கள், 62 எம்எல்ஏக்கள், இவ்வளவு ஆதரவோட போன தேர்தல்ல, அதாவது நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு பக்கம் மோடியா ஒரு பக்கம் ராகுலா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது இந்த நாட்டின் பிரதமராக எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி தான் வரணும்னு 20% மக்கள் தனியா ஓட்டு போட்டிருக்காங்க, 21%. அப்போ அந்த ஆளுமையை கொண்டு வந்து நம்ம செங்கோட்டையன் ஒப்பிடலாமா? அதுக்காக செங்கோட்டையன் மூத்தவர், எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு, இன்னும் சொல்லணும்னா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இருக்கிறவங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லலாம், நம்ம நேரு காலத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு மரியாதை கொடுப்பாங்க கட்சியில, ஒரு மரியாதை. அந்த அனுபவத்துல ஏதாவது இன்னைக்கு பயனுள்ளதா அதை மட்டும் எடுத்துக்குவாங்க, மற்றபடி அவங்களுக்கு அந்த கௌரவம் தான். இன்னைக்கு என்ன ஆக்டிவா இருக்கிறீங்க, இன்னைக்கு செங்கோட்டையின் பின்னாடி தன்னுடைய நிழல் இருக்குதா,
அது ஒரு கேள்விக்குறி இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அதனால இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வேற வழி இல்லை. ஏதாவது ஒரு புல்லு கிடைச்சா கூட போதும், அந்த புல்ல வந்து பூதம் மாதிரி காமிச்சு கட்சியை பலவீனப்படுத்தலாமா அப்படின்றதுதான். இல்ல சார், இப்ப டிடிவி தினகரன் பேசுறதையும் எதிர்கட்சி சதின்னு தான் சொல்றீங்க, அண்ணாமலை அவர்கள் பேசுறதையும் எதிர்கட்சி. நான் எதிர்கட்சி சதின்னு சொல்லலையே, இவங்க அந்த லெவல் தான். அதை எதிர்கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை ஒரு பூதமா காட்டுவாங்க. ஆஹா, செங்கோட்டையன் மாதிரி ஒரு தலைவர் இருக்காரா, அவர் எம்ஜிஆரோட பெரிய ஆளு, ஜெயலலிதாவோட பெரிய ஆளு, ஜெயலலிதாக்கு அவர் தான் ரூட் போட்டு கொடுப்பாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்டாலினுக்கு யார் ரூட் போட்டு கொடுக்குறா யாருக்குன்னா தெரியுமா? அப்ப அவர் பெரிய ஆள் தானே. உதயநிதிக்கு யார் ரூட் போட்டு கொடுக்குறா? இது வந்து அபிஷியல் ஒர்க். இதை வந்து பெருமையா சொல்லிட்டு இருக்க முடியுமா? இது அபிஷியலா 10 நிர்வாகிகள் மாதிரி, ஒரு ஐடி ஒரு நிர்வாகி மாதிரி ரூட் போடுறது ஒரு அனுபவம் உள்ளவர் ஒரு ரூட் போட்டு கொடுப்பாரு, அவ்வளவுதான். அது வேற விஷயம். செங்கோட்டையன் சீனியர் தானே. ஜெயலலிதா அம்மாவுக்கு இல்லாத ஞானமா? ஏங்க ஜெயலலிதா அம்மா செங்கோட்டையன் கொடுக்காம ஓபிஎஸ் கொடுத்தாங்க? சொல்லுங்க. முதலமைச்சர் பதவி எதுக்கு 2 முறை ஓபிஎஸ் கொடுத்தாங்க? செங்கோட்டையன் தானே சீனியர், அவருக்கு தானே கொடுத்துருக்கணும். ஏன் அப்ப ஒரு போறக்கூடிய விதத்துல அப்ப ஏன் யாருமே கேட்கல எதிர்கட்சிகளும்? இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். துரைமுருகன் எவ்வளவு சீனியர், செந்தில் பாலாஜி இருக்கிற மரியாதை இருக்குதா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கிறாரு. அப்போ உதயநிதிக்கு இருக்கிறது துரைமுருகனுக்கு இருக்குதா? இன்னைக்கு கேம் நேருக்கு இருக்கா? அதாவது பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து சொல்வாக்கும் செல்வாக்கும் இந்த நேரத்துல யாருக்கெல்லாம் இருக்குது அவர்களை கட்சி பயன்படுத்தும், அவ்வளவுதான். அதனால எடப்பாடியார் வந்து அதை கம்பேர் பண்ணி, எடப்பாடியார் மக்களை சந்திச்சுட்டு இருக்காருங்க. போயிட்டு மேட்டுப்பாளையம், நம்ம கவுண்டம்பாளையம் ஜூலை 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாரு. அன்னையிலிருந்து தொடங்கி இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஈரோடு, திருப்பூர் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 60வது நாளும் என்னமோ கிட்டத்தட்ட 160 தொகுதி சட்டமன்ற தொகுதி. ஒரு மனுஷன் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சாரம் அவர் பண்றாருன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் 1 மணி நேரம் பேசுறாரு. கூட்டம் மாநாடுக்கு கூடிடும், பொதுக்கூட்டத்துக்கு கூடிடும். இன்னைக்கு எல்லாம் மாவட்ட செயலர்கள் அவங்க பஸ் கார்ல கூட்டி வருவாங்க, இல்லைன்னு சொல்ல, காசு கொடுப்பாங்க, இல்ல சாப்பாடு போடுவாங்க. அதெல்லாம் எல்லா கட்சியும் நடக்கிறது தான். அது வந்து பொதுக்கூட்டத்துக்கு செய்ய முடியும், மாநாடுக்கு செய்ய முடியும். இது அரை மணி நேரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு செய்ய முடியுமா? இன்னைக்கு அண்ணா நகர்ல இப்போ பேசிட்டு இருக்கிறாரு 6 மணிக்கு, 7 மணிக்கு சேப்பாக்கம் திருவள்ளிகள்ல பேசுறாரு, 8 மணிக்கு வேளச்சேரியில பேசுறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் 20,000-30,000 பேர் கூடுறாங்க. எப்படி கூடுவான்? தானா வர கூட்டம் இருக்குமா இல்லையா? எவ்வளவுதான் கூட்டம் வந்தாலும் தானா வர கூட்டமும் இருக்குமா இல்லையா? அந்த எதிர்பார்த்து அந்த கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த மக்கள் இவர்கிட்ட நீங்க கேட்க கேட்க பதில் சொல்றாங்க பாருங்க, எந்த அளவுக்கு எழுச்சியோட பதில் சொல்றாங்க. அவர் தெளிவா சொல்றாரு. அந்த பகுதி மக்களின் வேதனை எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காரு. என்னென்ன பிரச்சனை இப்ப நம்ம ஏரியா இருக்குது, இந்த ஏரியால வாழை பயிர் அதிகமா, கரும்பு அதிகமா, இல்லைன்னா நெற்பயிர்கள் அதிகமா, இல்லைன்னா மல்லிகை பூக்கள் பயிர் அதிகமா, இல்லைன்னா வெற்றிலை கொடி பயிர் அதிகமா, இல்லைன்னா இங்க கைத்தறி நெசவாளர்கள் அதிகமா, விசைத்தறி நெசவாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள் அதிகமா, இப்படி ஒவ்வொரு இங்க மீனவர்கள் அதிகமா, இப்படி ஒவ்வொன்றும் அளந்து வச்சிருக்காரு ஒவ்வொரு தொகுதியை பற்றியும். அதை தெளிவா சொல்றாரு. கடந்த 4.5 வருஷத்துல நான் என்னென்ன செய்தேன் உங்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு நான் என்னென்ன செய்தேன், அத்திக்கோட அவினாசி சொல்றாரு. திமுக தரப்புல இருந்து இப்ப ரீசெண்டா கூட பாத்துருப்பீங்க, டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்கிற எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு வெள்ளை பேப்பரை செய்தியாளர் முன்னாடி காட்டுறாரு. காட்டி இத காமிச்சாலே போதும் அவருக்கு அப்படின்னு ஒரு சிறுமைப்படுத்துற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாரு. இத எப்படி எடுத்துக்கிறது? சிறுமைப்படுத்துற மாதிரி நினைச்சிட்டு அவரு தான் கேவலப்படுறாரு. இது சொல்ற அந்த அமைச்சர் தான் ஆணவத்துல அகங்காரத்துல பேசுற பேச்சு. இது ஒரு அனுபவம் மிக்க தலைவர் பேசுற பேச்சு நான் பார்க்கணும். அதான் சொன்னேன், எந்த பின்புலமும் இல்லாம ஒருத்தர் உச்சத்தாத பதவியில வந்து உட்கார்ந்தா பண்ணையார் பின்புலத்துல வந்தவங்களுக்கு அதை சீர்ணிக்கவே முடியாது. இவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரரு, இவங்க அப்பா முன்னாள் மத்திய அமைச்சரு, இவங்க அப்பா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். எடப்பாடியார் அப்படியா? இவர் எந்த இப்போ டிஆர்பி ராஜா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? இப்போ மன்னார்குடியில 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்க ஏதாவது கிளைக்கழக செயலராக இருந்திருக்காரா? ஒரு கவுன்சில் ஆக்ஷன் இருந்திருக்காரா? அங்க பகுதி செயலராக இருந்திருக்காரா? ஒன்றிய செயலராக இருந்திருக்காரா? இல்ல அட்லீஸ்ட் மாவட்ட செயலராக இருந்திருக்காரா? டைரக்டா எம்எல்ஏ. எதனால? அப்பாவின் தயவுல, அப்பாவின் பரிந்துரையில ஏதோ வந்துடுறாரு. சரி, இவர் வந்து இவ்வளவு திறமையானவர், இவ்வளவு நல்லா பண்ணக்கூடியவர் அப்படின்னா 2021 மே 7 இந்த ஆட்சி வந்துச்சுல்ல, இவருக்கு ஏன் அமைச்சர் கொடுக்கல? அன்பில் மகேஷ் கொடுத்தால ஸ்டாலின் ஐயா, ஏன் இவரு கொடுக்கல? 2 வருஷம் ஏங்க இவரு கொடுக்கல? வெறும் எம்எல்ஏ வச்சிருந்தாரு, கொடுத்துருக்கணும்ல. அப்போ ஏன் கொடுக்கல? 2 வருஷம் 2023 மே மாசம் தானே கொடுக்குறாரு. அப்போ அன்பில் மகேஷ் கொடுத்தாருல, என்ன காரணம் சொல்றீங்க நீங்க? பெரிய அளவு திறமைய வச்சு அவங்க கொடுக்கல, அப்பாவுடைய அழுத்தத்தை வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இப்ப இந்த ரிப்ளை பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க கீழ் மட்டத்திலிருந்து உழைச்சி வந்திருந்தா தெரியும். உங்க அப்பா உழைச்சாரு. டிஆர் பாலு அவர்கள்
அவர் உழைப்பினால வந்தவர் கீழ்மட்டத்தில் வந்து அவருக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதனாலதான் உதயநிதியை கண்டிச்சாரு. உதயநிதி வந்து சனாதானத்தை ஒழிப்போம், காலரா அது டெங்கு எல்லாம் சொன்னார்ல, அது கொரோனா, அதை ஒழிப்போம் அழிப்போம் சொன்ன உடனே என்ன சொன்னாரு, உங்க அப்பா கூட உங்களை சத்தம் போட மாட்டாரு, நான் சத்தம் போடுவேன், எனக்கு உரிமை இருக்குது, நீங்க அவசியத்துக்கு ரொம்ப பேசிடக்கூடாது. இப்போ வட மாநிலங்களுக்கு போனா எங்களுக்கு மரியாதை இல்லை, டெல்லிக்கு போனா எங்களை விரோதி மாதிரி பாக்குறாங்க, அதனால கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப தெரியுது இல்ல. அப்ப என்னன்னா நீங்க பேசுறது வந்து எதிர்கட்சி தலைவர் அவரு. ஒரு எடப்பாடி பழனிசாமி 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் மிக்கவர், சேவல் சின்னத்துல போட்டியிட்டு ஜெயலலிதா விசுவாசியா இருந்தவர், ஒரே கட்சி. அவரு வந்து உங்ககிட்ட எதிர்கட்சி, அவரு நம்பி 75 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு வெள்ளை அறிக்கையை கேட்கிறாருன்னா அவர் வீட்டுல பிரேம் போட்டு மாட்டிக்கிறதுக்காக கேட்கிறாரு. உங்களுக்கு வந்து 5 கோடி 6.5 கோடி மக்கள் தொகையில 5 கோடி 6.5 கோடி வேட்பாளர்கள், அதுல 5 கோடி வாக்காளர்கள்ல உங்களுக்கு 2 கோடி போட்டிருக்காங்க, மீதி 3 கோடி உங்களுக்கு போடல. 45% நீங்க வாங்குது எப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல 2021 உங்களுக்கு எதிராக 55% இருக்குது. ஓட்டு போட்டவங்க நடுவுல சொல்றேன் நான், 55% இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க சார்பா தான் கேட்கிறாரு வெள்ளை அறிக்கை. நீங்க ஒண்ணுமே இவருக்கு புரியாது, இதை காமிச்சாதான் அவருக்கு தெரியும் அப்படின்னா யார சொல்றீங்க? நீங்க எடப்பாடியார சொல்ல, உங்க ஓட்டு போடாத 3 கோடி மக்களை சொல்றீங்க. இந்த மக்களுக்கு புரியாது, இந்த மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றீங்க. இல்ல அவங்க பாராட்டு விழா இப்ப பாத்திருப்பீங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பாராட்டு விழா நேத்து நடந்துச்சு. திரைப்பிரபலங்கள் நிறைய கலந்துகிட்டாங்க, நிறைய பேர் வாழ்த்தி பேசினாங்க. கல்வியில் இவ்வளவு தூரம் நாங்க கொண்டு போயிருக்கோம், அதுக்கு காரணமே நாங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி டிஆர்பி ராஜா இன்னொன்னு சொன்னார் தெரியுமா? எடப்பாடியார் வெளிநாட்டுக்கு போனார்ல, அப்போ ஸ்பூன்ல போண்டா சாப்பிட்டதே பெருசா நினைப்பாராம். எவ்வளவு கேவலமான, எவ்வளவு மெதகோட பேசுற வார்த்தை அது. அப்போ ஒரு ஏழையோ பாமரனோ ஸ்பூன்ல சாப்பிடக்கூடாது, அவருக்கு ஸ்பூன்ல சாப்பிடுறதே பெரிய விஷயம். ஏன்னா இவங்க எல்லாம் பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூனோட பிறந்தவங்க இவங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? இதற்கு ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க வேணாவா? இப்படி பேசக்கூடாதுப்பான்னு கண்டிக்க வேணாவா? என்ன வார்த்தை அது சொல்லுங்க. இதே மாதிரிதான் வந்து இவரு பேசும்போதும் சொன்னாரு, விஜய் அவர்கள் பேசுறது பார்த்தோம். விஜயை பற்றி என்ன சொன்னாரு? இந்த மாதிரி கண்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, கேட்கும் போதே டக்குன்னு திரும்பிக்கிட்டாரு. இதெல்லாம் கேட்காது, என்ன விஷயம்? அப்போ இந்த மாதிரி பேசினா என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல எப்படி பாக்குறீங்க? ஆணவ போக்கா பாக்குறீங்களா? சரி, அப்போ அண்ணாமலைய இவருடைய மகன் நான் இது மெடல் வாங்க மாட்டேன்னு புறக்கணிச்சாரு, அது என்ன போக்கு? அப்போ அது இதே மாதிரி தானே? அப்ப இதே மாதிரி விஷயம் தானே அங்க. அண்ணாமலை அங்க சிறப்பு விருந்தினர் தான் வந்திருக்காரு, ஒரு சீஃப் கெஸ்ட். அண்ணாமலை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், நம்ம அவர் கட்சிக்கு பிடிக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். அவரு ஒரு சாதாரண ஆள், படித்து உழைத்து முன்னேறி அந்த இடத்துக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து நிக்கிறாரு. அந்த கௌரவம் எவ்வளவு பெரிய கௌரவம்! அந்த துப்பாக்கி சுடும் போட்டியில புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆவரங்குறிச்சின்னு நினைக்கிறாங்க. ஆமா. அப்ப அந்த பையன் ஒரு 18 வயசு 19 வயசு தான் இருக்கும், ஒரு பள்ளி முடிச்சோ இல்ல கல்லூரியோ. அவன் வந்து மெடல் வாங்குறத புறக்கணிக்கிறது. இந்த மாதிரி விளம்பரம், அல்ப விளம்பரம் யார் பார்த்திருப்பான்? டிஆர் பாலுடைய பேரன், நம்ம டிஆர்பி ராஜாவுடைய மகன் சூர்யா ராஜா பாலு. இது அவருக்கு தெரியாம நடந்திருக்கும். இதுல என்ன திருப்தி, ஆத்ம திருப்தி இருக்குது? இப்போ அண்ணாமலை கிட்ட மெடல் வாங்க மாட்டீங்க. ஏங்க கலைஞர் நாணயத்தையே RSSல இருந்த நம்ம ராஜ்நாத் சிங் தானே வெளியிட்டார், அதுதானே உங்களுக்கு பெருமையா நினைச்சீங்க. அப்ப அதை எடுத்து ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல. சோனியா காந்தி கூட பொருத்தம் கிடையாது எங்க தலைவர் படத்தை நாணயத்தை வெளியிடுறதுக்கு, ராஜ்நாத் சிங் தான் பொருத்தம் பிஜேபியில அப்படின்னு கூப்பிட்டு வந்து வெளியிட்டீங்கல்ல. அப்ப அண்ணாமலை கையில மெடல் வாங்குறதுல என்ன தவறு இருக்குது? என்ன விஷயம், என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. இது வந்து ரொம்ப ஆணவ போக்கா இருக்குது. இந்த போக்கு வந்து அவங்களை வந்து தோல்வியில தான் கொண்டு போய் முடியும். இந்த பாராட்டு விழா எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த பாராட்டு விழாத்தினா இது என்ன, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னைக்கு? இப்போ 4 வருஷமாவா? அந்த புள்ளி விவரத்தை கொடுங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எந்த காலத்துல இருந்து நம்ம நாடு கல்வியில் சிறந்தது? 1954 ஏப்ரல் 13 இந்த நாட்டுல ஒருத்தர் முதலமைச்சரா வந்து உட்கார்ந்தாரு. அதுக்கு முன்னாடி 9 வருஷம் ஜெயில இருந்தார் சுதந்திர போராட்டத்துல. படிக்காதவர், 6ஆம் வகுப்பு தான் படிச்சவர். வந்து உட்கார்ந்த போது 7% தமிழ்நாட்டின் கல்வி அறிவு படிப்பறிவு 7% தான். அவர் வந்து உட்காந்து 24,000 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்தாரு. 9 வருஷம் கழிச்சு 1963 அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு படையை விட்டு இறங்குறாரு. 9 வருஷத்துல 24,000 பள்ளி, வெறும் 7% இருந்த கல்வி அறிவு தமிழ்நாட்டுல 37% ஆச்சு. அப்போ கல்வியில் வளர்ந்த தமிழ்நாடு. 1980 திரு எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜிஆர் என்ன செய்யறாரு? பியூசியை கேன்சல் பண்ணி +2 கொண்டு வராரு. எதற்குன்னா 4,000 கல்லூரி தான் இருக்குது, 24,000 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்துல முடிச்சுட்டு பியூசி சேரணும்னா 4,000 பள்ளி தான், 4,000 கல்லூரி தான், பியூசி இடம் கிடைக்காது. அப்போ பள்ளி கல்வியும் இல்லாம உயர்கல்வியும் இல்லாம நடுவுல நின்றுறாங்க. ஏன்னா பியூசி வரைக்கும் தான் பள்ளி கல்வின்ற ரேஞ்சில வருது. அதுக்கப்புறம் டிகிரி படிக்கணும், டிகிரி சர்டிபிகேட்டும் இல்ல. பள்ளி கல்வின்னா பியூசி முடிச்சிருந்தா தான் உனக்கு, அதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யறாரு? +2 கொண்டு வர்றாரு.
1978ல ஃபர்ஸ்ட் வந்து +2 கொண்டு வர்றாரு. +2 கொண்டு வந்துதான் அன்னைக்கு புரட்சியை பண்றாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி. அது வரைக்கும் தமிழ்நாட்டுல 4-5 அரசு இன்ஜினியரிங் கல்வி தான். ரொம்ப 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 சீனியர் தான் அது படிக்க முடியும். பெரிய அறிவாளி தான், மற்றவங்களுக்கு கிடைக்காது கல்வி. அப்போ தனியாருடைய இன்ஜினியரிங் கல்லூரி எல்லாம் கொண்டு வராரு. அப்ப கொண்டு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க தனியார் கிட்ட கொடுத்துறாரு. தனியார் கிட்டத்தட்ட 300-400 கல்லூரி. ஆனா ஒரு விஷயம் செய்தாரு எம்ஜிஆர், தனியா நீ கல்லூரி ஆரம்பிச்சுக்க, உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். உன் கல்லூரியில 500 சீட்டா 250 சீட்டு நீ ஃபில்அப் பண்ணு, 250 சீட்டு கவர்மெண்ட் கொடுத்து நாங்க ஃப்ரீயா பசங்களுக்கு கொடுப்போம். நாங்க அதுக்கு வந்து ஃபீஸ் நாங்க நிர்ணயம். 250 பேர் பாமர மக்கள் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஏற்பாடு பண்ணாரா? ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா எதிர்காலத்துல வந்தாங்களா? இதெல்லாம் எம்ஜிஆர் செய்தார். இது கல்வி சிறந்த தமிழ்நாடு. அதற்கு அடுத்து ஜெயலலிதா அம்மா பீரியட்ல 2011 ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வராங்க. 2-3 தடவை வந்த பிறகு கடைசியா வராங்க. 2011 ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வரும்போது ஹையர் எஜுகேஷன் ஆஃப் தமிழ்நாடு, உயர்கல்வியில நம்ம 32%, வெறும் 32%. 2019-20 ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு 7-8 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மறைஞ்ச உடனே அடுத்த வருஷம் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது 54% தமிழ்நாட்டு, 32 இருந்தது. 8 வருடத்துல 54% உயர்கல்வியில இந்தியாவிலே முதல் மாநிலம். மோடி அவர்களே 2030 தான் above 50 கொண்டு வரணும். நம்ம 2019 54, இப்போ 49 50 இறங்கி இருக்கும். ஆனா அப்போ அது கல்வி சிறந்த தமிழ்நாடா இல்லையா? அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மா என்ன செய்தாங்க, லேப்டாப்பை கொடுத்தாங்க. அதாவது அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த அடலசன்ட் ஸ்டேஜ் +1 +2ல கையில உங்களுக்கு ஒரு விஞ்ஞானம் வந்துச்சுன்னா என்ன தோணும்? பெரிய உங்களுக்கு கௌரவம் ஆயிடுச்சு, பெரிய நம்பிக்கை ஆயிடுச்சு. நான் தான் உலகத்திலேயே விஞ்ஞானி மாதிரி. வீட்டுல சொல்லி நான் கல்லூரிக்கு சேரணும், சண்டை போட்டு சேர்ந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, பையனுங்க இருக்கிறாங்க. வீட்டுல வறுமை இருந்தா கூட என் கையில விஞ்ஞானம் வந்துருச்சு, லேப்டாப் கையில இருக்குது, சயின்ஸ் கையில இருக்குது, ஆர்வத்தோட சேர்ந்தாங்க. அதையும் தானே திமுக அதுதானே பண்றாங்க. எங்க கொடுத்தாங்க லேப்டாப்? கொடுக்கவே இல்லையே. லேப்டாப் எங்க கொடுத்தாங்க? அவங்க தேர்தல் அறிக்கையில 159 தேர்தல் அறிக்கையை எடுத்து படிச்சு பாருங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படுகிறது, நாங்க ஆட்சிக்கு வந்தா கை கணினி கொடுப்போம், டேப் 10 GB டேட்டாவோட இலவசமாக கொடுப்போம். எங்க கொடுத்துருக்காங்க? ஆனா இன்னைக்கு உயர்கல்வி நிறைய பேர் படிச்சுட்டு போனதுக்கு காரணமே திமுக தானே. அந்த பாராட்டு விழால பேசிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லுவாங்க, வேற எப்படி சொல்லுவாங்க? அதான் சொல்றேன், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளக்காக்கா பறகுது வெள்ளக்காக்கா பறகுதுன்னு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அவ்வளவுதான். அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்னன்றது நீங்க பார்க்கணும். இப்ப நான் சொன்ன ஆதாரங்கள் பிரகாரம் நீங்க சொல்லுங்க. வளர்ச்சிக்கு நான் சாப்பாடு போட்டதெல்லாம் சொல்ல, கர்ம வீரர் காமராஜர் மதிய உணவு போட்டார் நான் சொல்ல, எம்ஜிஆர் சத்து உணவு போட்டார் நான் சொல்ல, ஜெயலலிதா அம்மா உணவத்தை ஆரம்பிச்சாங்க நான் சொல்லல. சாப்பாடு போட்டது நலத்திட்டங்கள் இருக்கிறோம், காலையில சாப்பாடு போட்டு. கல்வி வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கீங்க? அதுக்கு ஆக்கம் ஊக்கம் என்ன செய்திருக்கீங்க? ஜெயலலிதா அம்மா லேப்டாப்பை கையில கொடுத்து நீ கல்லூரிக்கு போன்றாங்க. நீங்க என்ன செய்றீங்க? நீ கல்லூரியில சேர்ந்தா, அதுவும் அரசு பள்ளி மாணவ மாணவியா இருந்தா 1000 ரூபாய் தரேன்றீங்க. அப்ப எது உங்க கையில கொடுத்து சேர வைக்கிறது மெயினா, நீ சேர்ந்தா நான் கொடுக்குறேன்றது மெயினா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல செய்த திட்டங்கள் எல்லாம் மக்களை நோக்கி, இதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. திமுக ஆட்சியில 1-2 செய்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா கிரெடிட் எடுத்தீங்கன்னா 53 வருஷ வரலாறு தான் அதிமுகவுக்கு. 1972 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அக்டோபர் 17 ஆரம்பிக்கப்பட்டது. அதுல இருந்து 53 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை 31 ஆண்டுகள் மெஜாரிட்டி எம்எல்ஏக்களோடு, மைனாரிட்டி சொல்ல, மெஜாரிட்டி எம்எல்ஏக்களோட ஆட்சி பண்ண கட்சி அதிமுக. அப்போ தமிழ்நாட்டில் நிறைய வளர்ச்சியில அதிமுகவின் பங்கு தான் நிறைய இருக்கும்.